வணக்கம் மக்களே, என் பேர் சரவணன். வணக்கம் டு மணி டாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி ரிச் அண்ட் பி ஹாப்பி அப்படிங்கிற ராபர்ட் கியோஸ்கி எழுதிய புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தில் முதல் அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இந்த புக்கு தமிழில் இருக்குது. தமிழில் பணம் பண்ணு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வெளியிட்டிருக்காங்க. அமேசானில் இருக்குது. இதில் அத்தியாயம் பார்த்திங்கன்னா புதிய படிப்பினை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய தலைமுறை மக்கள் இருந்திருந்தாங்கன்னா அந்த மக்கள் எவ்வாறு அக்காலகட்டத்தில் சிந்திச்சிருப்பாங்க, அக்கால மனிதர்கள் இக்கால மனிதர்களை எவ்வாறு புரிந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சபையில் விவாதிக்கிறாங்க. அந்த சபையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த மக்கள் இக்கால மனிதர்களை பற்றி ஒளிப்பெட்டகங்களையும் பல புத்தகங்களையும் எடுத்து படித்து அவர்கள் ஒரு மௌனமாக இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழப்பமான சூழ்நிலை நிரம்பிக்கிறது. அது ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது இக்கால பள்ளி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் இக்கால மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை பற்றிய ஒரு புரிதல் இல்லாத இருப்பது மற்றும் அதை எவ்வாறு செலவழிப்பது, அதை எவ்வாறு நம் மக்களுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேமித்து வைப்பது என்ற புரிதல் இல்லாமலே மக்கள் ஒரு பலியாடுகளாக வங்கிகளையும் நிதி சார்ந்த நிறுவனங்களையும் எப்படி சார்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கு தெளிவாக முதல் அத்தியாயத்தில் சொல்லுவாங்க. அவ்வாறு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சபையில் விவாதிக்கிறாங்க. அவர்கள் என்ன விவாதிக்கிறான்னு பார்த்திங்கன்னா, 1990களில் நிகழ்ந்த பொருளாதார கிளர்ச்சி பார்த்திங்கன்னா அக்கால கல்வி முறைக்கு இக்கால கல்வி முறைக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. அது எந்த வகையிலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பணவியல் பற்றிய கோட்பாடுகள் தவிர்க்க முடியாததாக இருந்தது. அதை பற்றி இன்றைய இக்கால மக்கள் நம்ம கல்வி பள்ளிக்கூடத்தில் நம்ம இதை முழுமையாக நமக்கு சொல்லி கற்றுத்தரவில்லை அப்படிங்கிறத பற்றி அவங்க கவலை அடைந்தார்கள். இதை எதற்கு உவமையாக சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது அக்கால மனிதர்கள் வேட்டையாடுவதையும் உணவு சேகரிப்பதையும் மறந்து விடுவார்கள். அதே போல் கிளி, காகம், பறவைகள் தனது உணவு தேடுவதை மறந்து விடுவதைப் போல் இக்கால மனிதர்கள் பார்த்திங்கன்னா பணத்தை பற்றிய கோட்பாடுகள், நிதிகள், முதலீடுகள், கடன் மற்றும் இதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமலே மக்கள் ஒரு பலியாடாக வங்கியை நோக்கியும் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிகளை நோக்கியும் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகளை தான் நம்ம வட்டிங்கிற முறையில் நம்ம நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம செலவழிச்சுட்டே வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கசாப்பு கடைக்கு ஆடுகள் போவது போல் இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, குருடர்களுக்கு குருடர்கள் வழிகாட்டுவது போல் இருந்திருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இதனால் அந்த அவையை ஒரு சிரிப்பலையாக இருந்துச்சு அப்படின்னு இந்த புத்தகத்தில் நிறைய ஒரு சுவாரஸ்யமான இது இருக்குது. அக்கால மனிதர்கள் இக்கால மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, மிகவும் பணத்தை நோக்கி ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிறு பிள்ளைகள் செய்யும் தவறுகளை கூட கண்டிச்சிருக்காங்க. அப்போ இக்கால கல்வி முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணியிருக்காங்க. இக்காலகட்டத்தில் குழந்தைகளை வளர்க்கும் முறைகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தோல்வி விதைகள் விதைப்பது போல் இருக்கும். அதாவது எப்படின்னா, நீ ஒழுங்காக இரு, சொல்வதை செய், இல்லை இது தப்பு, இது தப்பு, இது சரியான விடை, தவறாக செய்யாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பிள்ளைகளை ஒரு டீமோட்டிவேஷனாக அவங்கள நம்ம வழிநடத்துவது ஒரு தோல்வி மனப்பான்மை அவர்களுடைய மனதில் ஏற்படுத்துது. பள்ளிகளில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு நிதி சார்ந்த, ஒரு வணிகம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த ஒரு கல்வி முறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு கடையில் ஒரு தக்காளி வாங்குகிறோம்னா அதை 1 கிலோ ஒரு 50 ரூபாய்க்கு அல்லது 40 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அந்த தக்காளியை உருவாக்குவதற்கு விவசாயி எவ்வளோ மூலதனம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், அது மூலிமா அவர் எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருப்பார், அவருடைய லாபம் பண்ணியிருப்பார், கடைக்கு எவ்வாறு அது விற்பனை செய்கிறாங்க, அது நமக்கு எப்படி வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம ஒரு இக்கால கல்வி முறையும் வியாபாரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பள்ளிகளை நம்ம எவ்வாறு மதிப்பிடுவது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் தேர்ச்சி பெற்று வெளிவரும் நாள் வரை பள்ளியாண்டுகளில் நமது வெற்றி தோல்விகளால் நம்ம பள்ளிகளை மதிப்பிட முடியாது. மாறாக அவருடைய வாழ்நாள் சாதனைகளை வச்சே நம்ம பள்ளியில் மதிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த தவறான கல்வி முறையினால் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பலியாடாக மாறுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வருமானத்தளம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், வீடு வாங்க முடியாமல் அதற்கு பணத்தை சேமிக்கிறோம். அப்படி வீடு வாங்கினாலும் அதற்கு லோனு மற்றும் இந்த மாதிரி கடன் சுமைகளை நம்ம நோக்கி பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதில் இக்கால கல்வி முறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்குது. அதேமாரி நம்ம மருத்துவ செலவுக்கு பணம் சேர்த்து வைப்பதில்லை. நம்ம ஏதாவது எமர்ஜென்சினா பணத்தை பிறரிடம் கடன் வாங்கி செய்யக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். ஒரு வேலை இருக்கணும், அந்த வேலையில் பதவி உயர்வு நமக்கு கிடைத்தாலும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய உயர்பதியில் இருப்பவர் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய
வயது கொண்ட நபராக இருப்பார். அது வந்து நமக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். அந்தளவுக்கு நம்மளுடைய கல்வி முறை வந்து இக்காலகட்டத்தில் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுகள் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வரக்கூடிய அத்தியாயத்தில் வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம இந்த பிரச்சனைகள்னால நம்ம இரவு முழுவதும் தூங்காமல் இதை அந்த பணம் எவ்வாறு சேமிப்பது, எவ்வாறு பணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கம் கெட்டு வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த அத்தியாயம் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்